128 128 ஃபுல்லாவுமே படிச்சிருவோமே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி, நல்லா கேட்டுக்க வாலிப தம்பி, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை யூத் பாய்ஸ், உன் மனைவி, அதே மாதிரி யூத் கேர்ள்ஸ், வாலிப பெண் பிள்ளைகள், உன் கணவன் உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பான். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள். புரியுதா? கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அப்போ நல்லா பார்த்துங்க என் அருமை வாலிப தம்பி தங்கச்சிமார்களே, கர்த்தர் சியோனிலிருந்து சும்மா ஆசீர்வதிக்க மாட்டாரு. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும். அது போக உன் மனைவி உன் பிள்ளைகளோட என்ன பண்ணணும்? சேர்ந்து வாழணும். அப்பந்தான் நீ என்ன பண்ணுவ? நீங்களும் நானும் எனக்கும் சேர்த்துதான் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். இஸ்ரவேலர்கள் சமாதானம் இல்லாம தான் சுத்திட்டு கிடந்தாங்க. பாதி நாள் வனாந்தரத்துல போட்டு வறுத்து எடுத்தாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் அவங்க கானானுக்குள்ள போன பிறகு காலேப்பும் ஜோசுவாவும் போய் இடத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்து வம்சம் வளர்ந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, கிருபை, ஆசீர்வாதம் எல்லாமே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் அருமை வாலிப தங்கச்சிமார்களே, தம்பிமார்களே. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கணும்னா உன் மனைவி கூடயும் உன் புள்ள கூடயும் இருக்கணும். விபச்சாரியோட போய் கிடந்தான்னா, விபச்சாரனோட அடுத்தவன் புருஷனோட போய் கிடந்தான்னா ஆசீர்வாதம் வராது. சரியா? God bless you. God bless you. God